டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? சுதீப் சாரோட மார்க் படத்தில் ஒரு நடிகர் கேமியோ பண்ணியிருக்காங்கன்னு அந்த படக்குழு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த நடிகர் யாருன்னு தேனியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. மார்க் படத்தில் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்த ஒருத்தட்ட உங்களுடைய கேள்வியை பற்றி கேட்டேன். அந்த படத்தில் கேமியோ ரோலில் யாரும் நடித்திருப்பதாக எனக்கே தெரியல அப்படின்னு அவர் சொன்னார். அதனால் அந்த படத்தில் கேமியோ ரோலில் யாரும் நடித்திருக்க வாய்ப்பில்லை. கேஎஸ் ரவிக்குமார் மாதிரியான டேரக்டர் எதனால் ஒரு ப்ரொடியூசருக்காக வெயிட் பண்ணும்? அவங்களே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி ஹிட்டு கொடுத்தாங்கன்னா அடுத்தடுத்து நிறைய ப்ரொடியூசர் கிடைப்பாங்க. ஏன் அவங்க அதை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தேனியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் படம் எடுக்கிறதுன்றது அவ்வளவு சுலபமான விஷயமா இல்லை. அது ரவிக்குமாருக்கும் தெரிந்திருக்கின்ற காரணத்தினால்தான் அவர் சொந்த படம் எடுக்க கொஞ்சம் தயங்குகிறார். சில நடிகர்கள் வாய்ப்பு இல்லாமல் கூட இருக்காங்க, ஆனால் வில்லனாகவோ இல்லை கேரக்டர் ஆர்டிஸ்டாகவோ நடிக்க மாட்டேங்கிறாங்க. இதற்கு காரணம் என்னன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு சில நடிகருடைய வித்தியாசமான மனப்போக்கு தான் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம். பி வாசு டைரக்ஷனில் கமல்ஹாசன் எந்த படமும் நடிக்காமல் போனதற்கு காரணம் என்ன? அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது மனக்கசப்பு இருந்ததான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. பி வாசுவும் கமல்ஹாசனும் இன்று வரையிலே நல்ல நண்பர்களாகத்தான் இருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் கமல்ஹாசனுடைய படத்தை இயக்குவதற்கான பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து முடிந்து அந்த படத்தினுடைய துவக்க விழாவும் நடைபெறுவதாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த படம் தள்ளி போயிட்டு அதுக்கு பின்னால் அப்படி ஒரு வாய்ப்பு வாசுவுக்கு அமையலை, அவ்வளவுதான். சினிமாவில் கமலுக்கும் விஜய்க்கும் பெருசாக எந்த கிளாஷும் நடக்கலை. ஆனால் அரசியலில் அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த மாதிரி கிளாஷ் இருக்கும்? சீனியரான கமல் விஜய்க்கு எந்த மாதிரி டஃப் கொடுப்பாருன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனுக்கும் விஜய்க்கும் இடையே நல்ல நட்பு இருக்குது. அதனால் அவள் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட வாய்ப்பு இல்லை. அப்படின்னாலும் இப்போது திமுகவை சார்ந்து கமல்ஹாசன் இருப்பதாலும் திமுகவை முழுமூச்சோடு விஜய் எதிர்ப்பதாலும் பொது மேடைகளில் அவங்க ரெண்டு பேரும் மோதிக்கொள்ள வாய்ப்புகள் உள்ளன. சண்முக பாண்டியனுடைய கொம்பு சிவி படத்துக்கு உறுதுணையாக விஜயகாந்தோடைய நண்பரான சரத்குமார் இருக்காரு. இதை பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக ரொம்ப மனநிறைவாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. சண்முக பாண்டியனுடைய கொம்பு சீவி திரைப்படத்துக்கு சரத்குமார் ஆதரவாக இருந்ததை ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். சரத்குமாரை பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவர் ஒரு ஸ்போர்ட்டிவான உற்சாகமான மனிதர். நண்பர்களுக்கும் நட்புக்கும் மிக மரியாதை கொடுப்பவர் அவர். அதர்வா, சிபிராஜ், ஜெய் இவங்கெல்லாம் எப்போது ஒரு தடவை தான் படம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கப்போ அவங்களுடைய அன்றாட தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ணிக்கிறாங்கன்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதர்வா சிபிராஜ் ஆகிய இருவரில் சிபிராஜ் அதிகமாக படங்களில் நடிக்கலை அப்படின்னு உண்மை தான். ஆனால் அதர்வாவுடைய நிலை அப்படி இல்லை. வருஷத்துக்கு 2 படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு பரபரப்பான பிஸியான நடிகராகத்தான் இன்று வரையிலே இருந்து கொண்டிருக்கிறார். சிவராஜை பொறுத்தவரையிலே அவர் பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்ல முடியாது, பான் வித் கோல்டன் ஸ்பூன். அதனால் வசதிக்கு எந்த குறைவும் இல்லை. அதே நிலை தான் அதர்வாவுக்கு. வெற்றிமாறனுடைய விடுதலை படத்தில் ஆரம்பத்தில் பாரதி ராஜா நடித்தார்னு வர தகவல் உண்மையானு தேனியிலேருந்து ஈஸ்வரி கேட்டிருக்காங்க. விடுதலை படத்திலே விஜய் சேதுபதி ஏற்றிருந்த பாத்திரத்தை நடிப்பதற்கு முதல்ல ஒப்பந்தமானது பாரதி ராஜா தான். அந்த படப்பிடிப்பு தளத்துக்கே பாரதி ராஜா போயிருந்தார். 3-4 நாட்கள் அங்கே தங்கியும் இருந்தார். அந்த படப்பிடிப்பு தளத்துடைய தட்பவெட்ப நிலைகள் அவருக்கு ஒத்துப்போல. அது மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க காட்டுப்பகுதியிலேயே படப்பிடிப்பு அப்படின்றனால பாரதி ராஜாவுக்கு அந்த வேடத்திலே நடிப்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னு தான் பாரதி ராஜாவை மாற்றிவிட்டு அந்த கதாபாத்திரத்துக்கு விஜய் சேதுபதி ஒப்பந்தம் செய்தார் வெற்றிமாறன். டி ராஜேந்தர் டைரக்ஷனில் கவுண்டமணி நடிச்சிருக்காரான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. டி ராஜேந்தருடைய வசந்த வாசல், உயிருள்ளவரை உஷா ஆகிய படங்களில் கவுண்டமணி நடித்திருக்கிறார். தாவணி கனவுகள், அம்பிகை நேரில் வந்தால் போன்ற படங்களில் நடித்த நடிகை உமா அவர்களை பற்றி ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? அவங்க ஏன் பெரிய உச்சத்துக்கு போகலைன்னு அஜய் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தாவணி கனவுகள், அம்பிகை நேரில் வந்தால் ஆகிய படங்களில் நடித்த உமா மிகச்சிறந்த நடிகை. சரியான கதாபாத்திரங்கள் அவங்களுக்கு அமையலை. அதன் காரணமாகத்தான் தொடர்ந்து திரையுலகிலே அவரால் நீடிக்க முடியவில்லை. இப்போ பரணி அப்படின்ற பின்னணி குரல் கொடுக்கின்ற கலைஞரை மணந்து கொண்டு இனிய இல்லற வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார் உமா. நடிகர் கே.ஏ. தங்கவேலு தமிழில் நடித்த முதல் படம் எதுன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. எல்லிசா தங்கனுடைய இயக்கத்திலே எம்ஜிஆர் அறிமுகமான சதிலீலாவி படத்திலே ஒரு சின்ன கதாபாத்திரத்தை நடித்திருந்தார் தங்கவேலு. அவருடைய திரை வாழ்க்கையில் அவர் நடித்த முதல் திரைப்படம்னா அதுதான். செல்வராகவன் இப்போ ஏதாவது படம் டைரக்ட் பண்ணுறாரா இல்லை நடிப்பில் மட்டும் கவனம் செலுத்துகிறாரான்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. செல்வராகவன் இப்போ ஜிவி பிரகாஷ் கதாநாயகன் நடிக்கின்ற மென்டல் மனதில் அப்படின்ற படத்தையும் 7G ரெயின்போ காலனி படத்துடைய பார்ட் 2வையும் இயக்கி கொண்டிருக்கிறார். அது தவிர பல திரைப்படங்களே நடித்து கொண்டும் இருக்கிறார். சித்ரா சார், நீங்கள் சினிமாவுக்காக ஏதாவது பழக்கத்தை மாற்றிக்கிட்டீங்களான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பாரதியாரோட உதவி இயக்குநராக சேர்வதற்கு முன்னால் இசையில் எனக்கு கொஞ்சம் நாட்டம் ஏற்பட்டது. அதன் காரணமாக மிருதங்கத்தை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு மிருதங்க வித்வான்கிட்ட நான் சேர்ந்தேன். அதில் ஒரு 6 மாதம் பயிற்சி பெற்றிருப்பேன். அதுக்குள்ளே பாரதிய அலையில் ஒளி படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றினை அழைத்ததுனால அதை தொடர முடியல. நான் சினிமாவுக்காக விட்ட பழக்கம்னா அதை சொல்லலாம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களுக்கும் ஹீரோக்கும் ஏதாவது வாக்குவாதம் நடந்திருக்கான்னு ஹரீஷ் பழனியிலேருந்து கேட்டிருக்காங்க.
படப்பிடிப்பு தளத்திலே ஒரு டைரக்டருக்கும் கதாநாயகனுக்கும் இடையே வாக்குவாதம் வராமல் இருக்கவே இருக்காது. நிச்சயமாக வரத்தான் செய்யும். அந்த வாக்குவாதம் அவருடைய உறவை பாதிக்காமல் இருக்க பழகிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கதாநாயகர்களோடு எனக்கு வாக்குவாதம் வந்திருந்தாலும் எங்களுடைய நட்பிலே அந்த வாக்குவாதம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தியதில்லை. எஸ்யு அருண்குமார் கமல்ஹாசன் கூட்டணியில் உருவாக இருந்த படம் என்ன ஆச்சுன்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. அருண்குமார் இயக்கத்தில் நடிக்கிறதுக்கு முன்னால் அன்பறிவு இயக்கத்திலே ஒரு படத்தில் கமல்ஹாசன் நடித்தாக வேண்டும். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பே இன்னும் தொடங்கலை. அந்த படப்பிடிப்பை முடித்ததற்கு பின்னாலே கமல்ஹாசன் ரஜினிகாந்தோடு சேர்ந்து ஒரு படத்திலே பணியாற்றி இருக்கிறார். இதெல்லாம் நடந்து முடிந்ததற்கு பின்னால் தான் அருண்குமார் இயக்கத்திலே நடிக்க வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்குறேன். சித்ரா சார், நீங்கள் ஏதாவது படத்தை ரீமேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சங்கர் மேடவாக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. என்னுடைய 2வது படமான வாழ்க்கையே இந்தி படத்தினுடைய ரீமேக் தான். அவதார் என்ற பெயரிலே ராஜேஷ் கண்ணா நடித்த படம் அது. அந்த படத்தில் தான் தமிழில் நடிகர் சிவாஜி கணேசன் நடித்தார். இன்சாப் அப்படின்ற ஒரு இந்தி படத்தை வாங்கி தான் தமிழில் சின்னப்பதாஸ் என்ற பெயரிலே சத்யராஜை வைத்து நான் நடித்தேன். சமீபத்தில் ஒரு நடிகை கிட்ட ரசிகர்கள் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ரசிகர்களோட இந்த செயலுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் ஒரு சில ரசிகருடைய வக்கர புத்தி தான். நவம்பர் மாதம் தமிழ் சினிமாவில் எந்த படமும் சரியாக போகலைன்னு நீங்கள் லென்ஸ் நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தீங்க. இப்போ டிசம்பர் மாதம் எந்த படமும் சரியாக ரிலீஸே ஆகலை. முழுசாக 60 நாள் தமிழ் சினிமா வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது தமிழ் சினிமாவுக்கு நல்லதான்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. நிச்சயமாக தவறு தான். திருப்பூர் சொல்லணும் அதைத்தான் பல பேட்டிகளிலே தெளிவுபடுத்தியிருக்கிறார். பல நல்ல படங்கள் இந்த சீசனில் வெளியாக இருக்க வேண்டியது. ஆனால் ஓடிடி பிரச்சனை காரணமாக அந்த படங்களை வெளிக்கொண்டு வர முடியவில்லை. அதனால தான் இந்த பாதிப்பு. ரஜினி சாரோட பர்த்டே அன்னைக்கு படையப்பா படத்தை ரீரிலீஸ் பண்ணது அந்த படத்துக்கு பெரிய சாதகமாக இருந்தது. ஆனால் நிறைய பேர் காரணமே இல்லாமல் திடீர்னு ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. எந்த நம்பிக்கையில் அப்படி பண்ணுறாங்கன்னு ராமேஸ்வரத்துலேருந்து பல்லவி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே வெளியான படங்களை மறு வெளியீடு செய்கிறதாட்டும் புதிதாக திரைப்படங்கள் எடுத்து வெளியிடுவதாட்டும் எல்லாமே எதனுடைய அடிப்படையில் நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? வெற்றி பெற்றுவிடும் அப்படின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எல்லாமே நடக்கிறது. மேக்கப்புக்காக இது வரைக்கும் நேஷனல் அவார்டு யாராச்சும் வாங்கியிருக்காங்களான்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. 2006ஆம் ஆண்டிலிருந்து தான் சிறந்த மேக்கப் கலைஞர்களுக்கு தேசிய விருது கொடுக்க ஆரம்பித்தால் 2008ஆம் ஆண்டில் நான் கடவுள் படத்திலே மிகச்சிறப்பாக மேக்கப் பணியை செய்ததற்காக சசி என்பவர் அந்த தேசிய விருதை வென்றார். அவரைத் தொடர்ந்து பாலாஜி சக்திவனுடைய வழக்கு எண் 18 படத்திலே பணியாற்றியதற்காக மேக்கப் கலைஞரான ராஜு இந்த விருதினை பெற்றிருக்கிறார். அடுத்து இன்று ஒரு தகவல். சிறு வயது முதலே பாலகான சபாவில் நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்த சிவாஜி கணேசன் தீபாவளி விடுமுறைக்காக திருச்சி வந்திருந்தார். ஒரு நாள் அதிகாலையில் அவர் வீட்டு வாசலில் கணேசா என்ற சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கேட்டு கணேசன் வெளிவருவதற்கு முன்னாலேயே அந்த வீட்டு முன்னால் பார்த்தீங்கன்னா பல பேர் கூட தொடங்கினார். ஏன்னா அப்படி கணேசா என்று உரைக்க அழைத்தது யாருன்னா அது எம்.ஆர். ராதா. எம்.ஆர். ராதா பொறுத்த வரைக்கும் நாடகங்களில் நடித்தது மட்டும் இல்லாமல் ஒரு 2 படங்கள்லையும் அப்போது நடித்திருந்தார். அதனால் பிரபலமான ஒரு நடிகராக அவர் இருந்தார். கணேசன் வீட்டு வாசலில் எம்.ஆர். ராதாவை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம் தாங்கலை. வாங்கண்ணே என்று வாயார எம்.ஆர். ராதாவை வரவேற்று வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு சென்ற கணேசன் தன்னுடைய அம்மாவுக்கு எம்.ஆர். ராதாவை அறிமுகம் செய்து வைத்தார். அதற்கு முன்னாலே எம்.ஆர். ராதாவை பற்றி கணேசனுடைய தாய் கேள்விப்பட்டிருந்ததுனால அவ்வளவு பெரிய நடிகர் தன்னுடைய மகனை தேடி வந்திருக்கிறார் என்று மிகப்பெரிய அளவிலே ஆனந்தம் அடைந்தார் அவர். என்னென்ன விஷயம் என்று எம்.ஆர். ராதாவை பார்த்து கணேசன் கேட்டபோது, பொன்னுச்சாமி பிள்ளையினுடைய நாடக கம்பெனிலேருந்து நான் விலகிட்டேன், எனக்கு அவருக்கும் ஒத்து வரல என்றார் எம்.ஆர். ராதா. அப்படியா, அப்போ எந்த நாடக கம்பெனியில் சேர போகிறீங்க என்று கணேசன் கேட்க, இனிமேல் எந்த நாடக கம்பெனிலையும் சேரதா இல்லை, நானே சொந்தமாக ஒரு நாடக கம்பெனி ஆரம்பிக்கலான் இருக்கேன், அதில் உன்னை சேர்த்துக்கணும், உன்னை அழைத்து கொண்டு போவதற்காக தான் வந்தேன் அப்படின்னு எம்.ஆர். ராதா சொன்னதை கேட்ட ராஜாமணி அம்மையாளுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்பட்டது. நம்ம பையன் கணேசனுக்கு மிகப்பெரிய மரியாதை நாடகங்கள் இருக்குதுன்னு காக்கா ராதாகிருஷ்ணன் சொன்னது உண்மைதான் போல இருக்குது. அதன் காரணமாக தான் எம்.ஆர். ராதா வீடு தேடி வந்து அழைக்கிறார் என்று தன்னுடைய மகனை நினைத்து பூரித்து போனார் அவர். ஏற்கனவே பாலகான சபாவில் ஒன்று நல்லா தானே வச்சுருக்காங்க, அந்த கம்பெனிலேருந்து விலகி விட்டு சேரணுமான்றதை யோசிச்சுக்க என்று ராஜாமணி அம்மாள் சொன்னபோது, இல்லைம்மா இவர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவார், இவரோட சேர்ந்தால் என்னுடைய எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது என்றார் கணேசன். உன்னுடைய நினப்பு அப்படி இருக்குன்னா நீ அவரோடு சேர்ந்துக்க, எனக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை என்று சொல்லி அவரை வாழ்த்தி சென்னைக்கு அனுப்பி வைத்தார் ராஜாமணி அம்மாள். திருச்சியிலிருந்து சென்னைக்கு புறப்பட்ட கணேசனோடு அன்றைக்கு இன்னொரு முக்கியமான நடிகரும் சென்னை நோக்கி பயணம் செய்தார். அவர் K.A. தங்கவேலு. சிவாஜி கணேசன் சென்னையில் முதலாக அடியெடுத்து வைத்ததுன்னா அது எம்.ஆர். ராதாவுடைய அழைப்பின் பேரில் தான். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.